நம்ம சொத்து வாங்குறவங்க சேல் டீடு எல்லாம் பதிவு பண்ணுறோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போட்டு. அதுக்கு முன்னாடி வில்லங்க சான்றிதழ போட்டு பார்த்து வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெளிவுபடுத்திட்டு தான் வாங்குறோம். ஏன்னா, அந்த சொத்து சம்மந்தப்பட்ட எந்த பதிவுகளும் அந்த வில்லங்க சான்றிதழ்ல வந்துருன்ட்டு. ஆனா, அதுக்கப்புறம் நம்ம செய்ய தவற ஒரு விஷயம் வந்து, அந்த ரெவன்யூ ரெக்கார்டு கவர்மெண்ட்டோட ரெவன்யூ ரெக்கார்டில நம்மளுடைய பேர வந்து அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக காட்டுறதுக்கான ஏற்பாடுகள் எதையும் நம்ம செய்றதில்ல. தற்போது வந்து கவர்மெண்ட்ல சொல்லி நமக்கு அந்த பதிவு செய்யப்படும் பொழுதே அது பட்டாலையும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கான கட்டணம்லாம் வசூல் பண்ணுறாங்க. பட்டு ப்ராக்டிக்கலா அதுக்கான இது நடக்கிறதில்ல. பணம் நம்மக்கிட்டேருந்து வசூல் பண்ணுறது மட்டும் தான் நடக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பட்டால நேம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம பழைய அந்த உரிமையாளர் பேர்லே இருக்கும் பொழுது, அது வந்து தேவையில்லாம வேற ஒருத்தர் பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டு, பிற்காலத்தில நமக்கு அந்த பட்டால இன்னொருத்தர் பேரும், கிரைய பத்திரத்தில நம்மளோட பேரும் இருக்கும்பொழுது, பிரச்சனை ஏற்படும்போது, நம்ம நீதிமன்றத்தோட துணைய நாட வேண்டிய தேவை ஏற்படுது. ஸோ இது போன்ற சட்ட சிக்கல தவிர்க்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடியது, எப்போலாம் ஒரு சொத்த வந்து ஒரு அசையா சொத்தை வாங்குறோமோ, கிரைய பத்திரத்த வந்து பதிவு செய்றது மட்டும் இல்லாமல், உடனடியாக ரெவன்யூ ரெக்கார்ட்ல நம்மளுடைய நேம் வந்து அந்த சொத்துக்கு உரிமையாளராக பதிவு செய்து, நம்ம பேர் அந்த பட்டால நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, நம்மளுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு உதவும். நன்றி.